ரொம்ப நாளாக போட்ட பிளான் இன்றைக்கி தாங்க ஒர்க் அவுட் ஆச்சு. சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை கோவா போகணுன்ட்டு, எப்படியாச்சும் போய் ஆகணும்னு பிளானை போட்டால் நடக்கவே நடக்கலை. எப்படியோ ஒரு நாள் சின்னதாக பிளான் பண்ணி திடீர்னு நாங்கள் கோவா ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்பி போனோம். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ ஃபுல்லாக கோவா பற்றி தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸும் வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் காரில் தான் ட்ராவல் பண்ணோம் சென்னை டு கோவாவுக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நாங்கள் கார் எடுத்தோம். ஒன் டே நைட்டு ஒரு 15 hours 20 hours கிட்ட ஆயிடுச்சு ட்ராவல் பண்ண போகிறதுக்கு. செம்ம டயர்டு, ரோட்ஸும் சரியில்லை, மாற்றி ஓட்டிகிட்டு போயிட்டோம். ஸோ போய் ரீச் ஆகிட்டு அங்கே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு நாங்கள் எல்லாமே போய் சுற்றி பார்த்தோம். அஞ்சனா பீச், அகோடா ஃபோர்ட்டு, இன்னொரு ஃபோர்ட்டு, இதுமாதிரி கேலங்கட் பீச்சு, பாகா பீச்சு, அப்புறம் பார்த்தா பார்ட்டி ஹால், இது மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம். ஸோ இது ஒரு பீச்சுங்க. இது மாதிரி நிறைய பீச் நாங்கள் போனோம், என்ஜாய் பண்ணோம். அங்கே லிக்கர் ஷாப்பும் பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாமே கம்மி ரேட்டில் இருந்துச்சு. ஃபுட்டு மட்டும்தாங்க அதிக ரேட்டு, மற்றபடி எல்லாமே அங்கே கம்மி தான். கேஷ்யூலேருந்து எல்லாமே சீப் ரேட்டு தான். பட் இந்த ஃபுட்டு மட்டும்தாங்க நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஃபுட் அண்ட் ரூம் மட்டும்தான். மற்றபடி எல்லாமே பெட்ரோல் விலையிலேருந்து கார் பார்க்கிங்லேருந்து எல்லாமே கொஞ்சம் ஓகே தான். இதுதாங்க நான் தங்கியிருந்த ரூமு. ஃபஸ்ட் டே வந்து ரூம் எடுத்தோம். 1500 பர் ரூமு. இது பேர் விஜய் ஹோம்ஸ் ஸ்டே. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கேலங்கட் பீச்சும் பாகா பீச் கிட்டேயும் தான் இருந்துச்சு. அவ்வளோ தூரம் கிட்ட தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரூம் வந்து சூப்பராக இருந்துச்சு. கார் பார்க்கிங் வித் தென்னந்தோப்பு வித் கார்டனிங் வேறு லெவலில் இருந்துச்சு. நைட்டில் ரெஸ்ட் எடுக்கும். பட் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரூம் எடுங்க. பால்கனியோட ரூம் கிடைக்கும். நாங்கள் 2 ரூமாக எடுத்துக்கிட்டோம். சூப்பராகவும் இருந்துச்சு. டிவிலாம் இருந்துச்சு. பட் தமிழ் சேனல்ஸ் வரல. ஒன்லி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் சேனல் நியூஸ் தான் வந்துச்சு. ஸோ யூஸ் பண்ண முடியல. ஸோ நாங்கள் இங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு போயிடோன்னா படுத்துட்டோம். செம்ம டயர்டு. படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் தான் நாங்கள் எழுந்து வந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்லேயும் பால்கனி இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் இந்த ரூம். இந்த போனீங்கன்னா இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. விஜய் ஹோம்ஸ் ஸ்டே. ஸோ இதை வந்து கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணால் கிடைக்கும். அதெல்லாம் பிங்க் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து நான் லொக்கேஷன் சென்ட் பண்ணி விடுறேன். ஸோ இந்த ரெஸ்ட் ரூமும் நல்லா மெயின்டைன் பண்ணாங்க. பெட்ரூமும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ திறந்து பார்த்தோன்னா பால்கனி. ஸோ சூப்பராக அங்கேயும் கார்டனிங் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்துக்கு சூப்பராக வந்து ஆக்குபேஷன் பண்ணலாம். ஸோ இது ஒரு 5 days எடுத்தால் கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஹோம் ஸ்டே. ஸோ நாங்கள் வந்து வேறு ரூமில் போய் எடுத்தோம். ஸோ ஆஃப்டர் தட் எல்லாம் தூங்கி ரெஸ்ட் எடுத்து எழுந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபிஷ் ஃபேட் போயிருந்தோம். இது ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் இன் கோவா. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம தேவையானது எல்லாம் சமைச்சு தருவாங்க. ஸோ லைவாக இருக்கும். ஸோ லைவ் ஃபிஷ்ஷை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா லேப்ஸ்டர் இருக்குது, அப்புறம் வந்து ஏஞ்சல் ஃபிஷ் இருக்குது, இது மாதிரி வந்து ரோகு, கட்லா, இது மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இது வேணும்னா நம்ம செலக்ட் பண்ணி ஃப்ரை பண்ண சொல்லலாம். ஆனால் ஒரு ஃபிஷ்ஷோட விலை 2000 ரூபாய், 1500 ரூபாய். அதேமாதிரி டைகர் ப்ரான் அண்ட் நார்மல் ப்ரான்ஸ் அண்ட் ஃபிஷ் தாலி அண்ட் ஃபிஷ் ஃப்ரை அண்ட் வஞ்சரம் ஃப்ரை எல்லாமே இருந்துச்சு. பட் எல்லாமே மினிமம் 500 rupees. ஸோ இது கொஞ்சம் காஸ்ட்லியான ஹோட்டல் தான். அதுதான் நான் சொன்னேன்ல, ஃபுட் ரேட் தான் ஜாஸ்தின்ட்டு. இங்கே ஒரு கேக் டிஷ்ஷு ஒன்று இருந்துச்சு, சாக்லேட். ஸோ சாக்லேட் கேக் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. நாங்கள் அடிக்கடி போனோம். 2 வாட்டி போய் சாப்பிட்டோம் இங்கே. ஸோ 2 வாட்டியும் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே வந்து நல்லா ஆம்பியன்ஸ் வந்து பக்காவாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. 1 hourக்கே வந்து ஒரு 50 பேர் 100 பேர்கிட்ட வந்து சாப்பிட்றாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கோவா போனால் இந்த இடத்துக்கு போய் நீங்கள் சாப்பிடுங்க. இதுதான் மெனு. ஸோ மெனுவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேட் வைஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ நாங்களும் வந்து நிறைய ஆர்டர் பண்ணோம். ஃபிஷ் ஃபிங்கர்ஸு, அதுமாரி அதுமாதிரி ஃபிஷ் ஃப்ரை அண்ட் சிக்கன் டிக்கா அண்ட் ஃபிஷ் டிக்கா, அது மாதிரி நிறைய ஆர்டர் பண்ணோம். நாங்கள் ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பார்த்தோம். எல்லாமே எந்த குறையும் இல்லை. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ வேறு லெவலுங்க. கண்டிப்பாக இது மாதிரி ஹோட்டல் நான் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கல ரொம்ப ஆசைப்பட்டேன். அதை பார்த்துட்டு அவ்வளோ ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஏசியில் எதுவுமே இல்லை. பட் அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. எப்படியோ அட்மாஸ்பியர் இம்ப்ரெசிவ் பண்ணி எல்லோரும் வர வச்சிட்டாங்க. ஸோ ஃபுட்டும் வேறு லெவலுங்க. மீல்ஸ் வந்து ஃபிஷ் தாலி ஃபுல்லாக வந்து சீ ஃபுட் தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போய் சாப்பிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துக்கும். ஸோ இது ரீல்ஸ்க்காக நான் எடுத்தேன். இங்கேயும் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ வேறு லெவலில் ஆம்பியன்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்டோ பாரும் இருக்குது. இங்கே போய் நம்ம லிக்கர் வேணுனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்கேயே எல்லாமே தருவாங்க. ஸோ இதுதாங்க ஃபிஷ் தாலி, ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் டிக்கா,
2 தாலி வாங்கினோம். அப்புறம் இன்னும் சைடிஷ்லாம் நிறைய வாங்கினோம். ஸோ அதை நாங்கள் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ இருந்தாலுமே எங்களுக்கு 3500 கிட்ட பில்லு வந்துடுச்சு. ஸோ இது வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆர்டர் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நண்டு வறுவல், ப்ரானு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிப்பி, இதை மாதிரி பலவிதான குழம்புகள் அந்த ஊர் டிஷ்ஷுக்கு நிறைய கொடுத்தாங்க. மீன் கறி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ நாங்களும் அதை வந்து ஆர்டர் பண்ணி நிறைய சாப்பிட்டோம். ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போங்க. ஃபிஷ் ஃபேட் ஃபேமஸ் இன் கோவா. ஸோ ரெஸ்டாரண்ட் அண்ட் பாரும் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோ ஷூட்டும் நாங்கள் எடுத்தோம். ஸோ லைவ் ஃபிஷ் வந்து எனக்கு ஆட்சேபனை. ஏன்னா ஒரு ஃபிஷ்ஷோட ரேட்டே வந்து சின்ன ஃபிஷ்ஷோட ரேட்டே 2000 ரூபாய் சொன்னாங்க. ரொம்ப பெரிய ஃபிஷ்னால் 5000 6000 சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஊரில் போயிட்டு ஒரு 200 ரூபாய் மீன் வாங்கி ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஒரு சாதாரண மீனை போய் 2000 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம். ஸோ அதனால் நாங்கள் ஆர்டர் பண்ணலை. ஸோ நார்மல் டிஷ்ஷஸே சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்த பீச்சுக்கு நாங்கள் வந்து போகலான்ட்டு பிளான் பண்ணி போயிட்டோம். ஸோ ஜாலியாக இருந்துச்சுங்க. ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு எந்துவாக இருந்துச்சு கோவாவில். எப்பவுமே வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதுமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் என்ஜாய் பண்ணுங்கள். அடிக்கடி போயிட்டு வாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேங்ஸ் தான் வந்தாங்க. ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் வந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து நாங்கள் போய் உட்காந்த பிறகு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெயிட்டிங் பீரியடுக்கு உட்காந்துட்டாங்க. வெயிட்டிங்க்கு வந்து எல்லாம் கேலியான பிறகு தான் ஒருத்தராக போனாங்க. அவ்வளோ கூட்டம், கார்லாம் அவ்வளோ பார்க்கிங்க்கு நிறைய வந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சுங்க. எல்லாமே ரிச்சான ஆள் தான் வந்தாங்க இங்கே. நானும் எதிர்பார்க்கல. நாங்கள் போய் உக்காந்து ஒரு 1/2 அன் ஹவரில் இவ்வளோ கூட்டம் வரேன்னு எதிர்பார்க்கல. வெயிட்டிங் ரூம்லேயே அவ்வளோ உட்காந்தாங்க. என்ன பீச் இது பேர்? மோர்ஜம் பீச். திவா ப்ரோ வராரு. பயங்கரம். இப்போதான் பில்ட் பண்ணுறானுங்க போல ஃபுல்லாக. இந்த மோர்ஜம் பீச்சில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் ஃபுல்லாகவே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இங்கேயும் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இங்கேயும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இங்கெல்லாம் வாங்கவே கூடாது. நம்ம நார்மல் ஷாப்லேயே இப்போ வாங்கினாலே நம்மளுக்கு ஓகேவாக இருக்கும். பட் இங்கேயும் பார்ட்டிலாம் நடக்கும் நைட் டைமில். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கேயும் போய் பார்க்கலாம். ஸோ நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ நாங்களும் போயிட்டு இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். ரொம்ப நேரம்லாம் இங்கே இருக்க முடியல, அவ்வளோ வெயில் அடிச்சுது. கோவானாலே வெயில் தாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த இடம் பார்க்க லுக்கே வேறு லெவலுங்க. இந்த வெத்தலை நின்று ஃபோட்டோ எடுத்தால் சூப்பராக பிரிண்ட்டு போட்டு நம்ம வீட்டில் கூட மாட்டலாம். அந்த அளவுக்கு ஓப்பன் ஸ்பேஸ். பாதி தூரம் லேண்ட் ஏரியா, பாதி தூரம் பீச்சு. ஸோ நாங்கள் போய் என்ஜாய் பண்ணி நல்லா ஃபோட்டோலாம் எடுத்தோம். நீங்கள் வேணும்னா போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ மோர்ஜம் பீச் மறக்காமல் போங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருந்துச்சு. நான் ஃபோனில் காட்டுறது உங்களுக்கு சின்னதாக இருக்குது, ஆனால் நேரில் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே இம்ப்ரெசிவாக இருக்கும். இது மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் போயிருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் போங்க இந்த இடத்துக்கு. அதை பார்த்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வந்து செப்பாரா ஃபோர்ட் போயிருந்தோம். ஸோ இந்த ஃபோர்ட்டும் வேறு லெவலுங்க. அவ்வளோ கூட்டங்க இந்த ஃபோர்ட்டுக்கு. ஸோ க்ரீனிஷ் ப்ளஸ் இந்த பில்டிங் காங்க்ரீட் வேறு லெவல் ஃபோட்டோ ஷூட்டுக்கு. ஸோ பீச்சும் மேலே வேறு லெவல். ஆனால் பட்னா ரொம்ப தூரம் நடக்கணும், அதுக்கு மூச்சு தள்ளிடும். ஸோ ஏன்னா ஒரு மலை மேலே ஃபுல்லாக நடந்து போகணும். பார்க்கிங் எங்கேயோ இருக்கும். ஸோ இந்த மேலே நடந்து போகிறது வேறு எங்கேயோ இருக்கும். ஸோ அதுக்கு அவ்வளோ கூட்டம் வந்துச்சுங்க. மூச்சு முட்டை நான் மேலே ஏறி போயிட்டு எப்படியோ போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ அவ்வளோ படிக்கட்ஸு. ஸோ ஸ்டெப்ஸும் ரொம்ப அவ்வளோ இருந்துச்சு. நாங்கள் நடந்து போயிட்டு மேலே எப்படியோ ஏறிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடந்து போனோம் நம்ம கஷ்டப்பட்டு. நம்மள மாதிரி நிறைய பேர் வராங்க. ஸோ நாங்களும் போயிட்டு மேலே போயிட்டோம். என்ட்ரி ஃபீஸு நாங்கள் எதுவும் கொடுக்கல. பட் கண்டிப்பாக வர டைமில் வாங்க. லேட் ஈவினிங் ஒரு 5 o'clock போயிருந்தோம். ஸோ அதனால் எங்ககிட்ட வாங்கலை. நாங்கள் போனோன்னு ஒரு 1/2 an hour வெளியே வந்துட்டோம். ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, எல்லோரையும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா சீக்கிரமாக போய் ஏர்லியராக போய் ஃபோட்டோ ஷூட் நிறைய எடுக்கலாம். ஏன்னா இந்த சாயிலும் ரெட் கலரில் இருந்துச்சு. இந்த ஃபோர்ட்டு பிளாக் கலர் ஃபோர்ட் காம்பவுண்ட்டு ஃபுல்லாக அந்த க்ரீனிஷ்
பிளான்ஸு ப்ளஸ் ஆம்பியன்ஸு அங்கே பார்த்தீங்கன்னா பீச்சு வேறு லெவல். இவங்க ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து இது வந்து பக்காவாக மேட்ச் ஆகும். ஸோ ஃபோட்டோகிராஃபருக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா இதுமாதிரி இடத்துக்கு போய் நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணாங்க, செட்டை வந்து கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த ஸ்பீக்கர்ஸில் வந்து பாட்டை போட்டுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து போயிட்டு நல்லா சுற்றி பார்த்தோம். இது மாதிரி எங்களை மாதிரி நிறைய கேங் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கேங் வந்தாங்க. ஸோ கர்நாடகாலேருந்து வந்தாங்க. ஸோ கர்நாடகாக்காரங்களுக்கு லைட்டாக தமிழ் தெரியும். பட் கோவாவில் இருக்கிற நியர்பை ஸ்டேட்ஸ்லாம் ஃபுல்லாக ஹிந்தி தான் தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜ் ப்ராப்ளமும் வரும். இங்கிலீஷ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷும் நிறைய பேருக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டங்க. இந்த இடத்துல வந்து செம்ம கூட்டம். இந்த ஃபோர்ட்டோட காம்பவுண்ட் மேலே ஏறி நின்றுக்கிட்டு நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க இந்த ஃபோர்ட் மேலே. ஸோ நாங்களும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம், செல்ஃபிஸ்லாம் எடுத்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட போனீங்கன்னா கண்டிப்பாக கேமரா எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்தமாதிரி இடத்துக்குலாம் கேமரா இல்லாமல் போனோன்னா நம்ம ஏன்டா எடுத்துகிட்டு போகலன்னு அப்புறம் யோசிப்போம். இது மாதிரி இடத்துலலாம் நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நம்ம பிரிண்ட் போட்டு கூட வச்சுக்கலாம், இல்லை ஸ்டோரேஜில் கூட வச்சுக்கலாம். சின்ன வயசு எடுத்தோம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஃப்யூச்சரில் கூட பார்த்துக்கலாம். ஸோ அதனால தான் நானும் நிறைய ஸ்டோரேஜ்லாம் கலெக்ட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஃபோர்ட்டில் உட்காந்துருந்தாங்க. எல்லாம் செல்ஃபீஸ்லாம் எடுத்துருந்தாங்க. நாங்களும் போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு மறக்காமல் போங்க. நம்மளும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அவங்க கூட? கேமராவில் ஃபோட்டோ எடுப்போமா? சொன்ன மாதிரி இந்த பிளேஸ்லாம் விசிட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் அங்கே பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து பீச்சில் படுது. அங்கேருந்து ஒரு ஃபோர்ட், ஒரு க்ரீனிஷ் ரெட்டிஷ் மண், இது மாதிரி இடத்துல ஃபோட்டோ எடுத்துனா வேறு லெவலில் இருக்கும். நான் சொன்னோம்ல, இதுதாங்க அந்த ஏரியா. ஸோ இங்கே நின்று ஃபோட்டோ ஒன்று எடுத்திங்கன்னா வச்சுங்க காலத்துக்கு அது பேசும். ஸோ அது மாதிரி இங்கே வந்து அது மட்டும் ஃபேமஸ் இல்லை, இங்கே கலராக கேர்ள்ஸும் ஜாஸ்தியாக வருவாங்க. ஸோ ட்ரெஸ்ஸிங்கும் வேறு லெவலில் இருக்கும். கோவா பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணாம், என்னென்னலாம் நடக்கும்ன்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா இதெல்லாம் நான் நிறைய எதிர்பார்க்கலாம். நீங்கள் பார்க்க வேண்டியது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே ஸ்டைலிஷாக இருப்பாங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் எவ்ரி ஒன். ஸோ இங்கே ஏஜ்ட் பீப்புளும் நிறைய பேர் வராங்க, ஏஜ்ட் கப்புளும் வராங்க. அதை மாதிரி நிறைய கேர்ள்ஸ் பாய்ஸ் நிறைய பேர் கேங்காக வந்தாங்க. ஸோ நாங்களும் போனோம், நல்லா என்ஜாய் பண்ணோம், ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். கோவாவில் நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா சன்லைட் வந்து அந்த சீயில் படும்போது வேறு லெவல். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நின்று ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. ஸோ நாங்களும் அதை பார்த்துட்டு அப்படியே நாங்களும் மூவ் ஆன் ஆகிட்டோம். ஸோ நான் சொன்னல, அதுக்கு ஆப்போசிட்டில் சன்லைட் வேறு லெவலுங்க. எவ்வளோ கூட்டம் இருந்துச்சுங்க இங்கே. ஸோ அவ்வளோ கூட்டமும் அந்த இடத்துல இன்னும் அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ ஷூட் கண்டிப்பாக எடுங்க இதுமாரி இடத்துக்கு நீங்கள் போயிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குழந்த கூட அங்கே பார்த்தீங்களா, குழந்த இதை மாதிரி நிறைய மாடர்ன் கேர்ள்ஸ், சும்மா ரிச் கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய பேர் இங்கே இருப்பாங்க. ஸோ நீங்களும் பார்ப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் கோவா போனீங்கன்னா இந்த எக்ஸைட்மெண்ட்டில் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதை மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். இது மாதிரி வந்து இந்த ஃபோர்ட்டு, அகோடா ஃபோர்ட்டு, அதுக்கப்புறம் அஞ்சனா பீச்சு, கேலங்கட் பீச்சு, பாகா பீச், இதை மாதிரி நிறைய பீச் இருக்குது. இதெல்லாம் வந்து நார்த் கோவா இருக்குது, சவுத் கோவா இருக்குது. அங்கே ஷிப்லாம் நிறைய இருக்கும். ஸோ அங்கெல்லாம் போனீங்கன்னா ஷிப்லேயே க்ரூஸ்லேயே போய் கூப்பிட்டு போயிட்டு பார்ட்டிலாம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபார் 1000 rupees, 1500 rupees, 2000 அது மாதிரி ரேட்டில் வந்து அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. ரைட்ஸும் பார்த்தீங்கன்னா 1500 rupees பர் டே. ஸோ அங்கே நீங்கள் போயிட்டீங்கன்னா 1 day ஃபுல்லாக உங்களை பஸ்ஸில் வச்சு கூட்டிகிட்டு போவாங்க, ஃபுல்லாக சுற்றி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு ரைட்ஸ்லாம் கூப்பிட்டு போவாங்க. ஃபுட்டு, டின்னரு, அது மாதிரி ட்ரிங்க்கு இது எல்லாமே கொடுப்பாங்க. வந்து ஸ்கூபா ட்ரைவிங்கு அது மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ஸோ ஜெட்ஸ்கி, பலூனு, அப்புறம் பனானா ரைட்ஸு, பம்பர் ரைட்ஸு, இது மாதிரி ரைட்ஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அது நீங்களாம் போங்க ரைடு. ஸோ இது மாதிரி எக்ஸைட்டிங் திங்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும்.
ஸோ கண்டிப்பாக நீங்கள் போங்க. நான் நிறைய வீடியோஸ் இதுமாரி ஆட் பண்ணுறேன். அதை பற்றி ரைட் பற்றியும் நிறையா ஆட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ லிங்க் முன்னாடி பாருங்கள். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிங்க. இதுமாரி ரைடு போகுது, எதனா டீட்டெயில் வேணால் சொல்லுங்கள், நான் காண்டாக்ட் டீட்டெயில் அனுப்புகிறேன். யாரையும் நம்பி புது ஆள் நம்பி ஏமாறாதீங்க. அங்கே போய் ரைடு போன பிறகு காசு கொடுங்க. போகிறதுக்கு முன்னாடி எதுவுமே காசு கொடுக்காதீங்க. ஸோ நிறைய இது மாதிரி நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். நிறைய பேர் சீட்டிங் நிறைய பண்ணுவாங்க. அது மாதிரி கோல்டெல்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த ரைடுக்கு போனீங்கன்னா அதை அறக்க பார்ப்பானுங்க. ஸோ உஷாராக இருக்கணும். ஸோ அதெல்லாம் கீழே விழுந்துடும். என் ஃப்ரெண்டு கண்ணாடி கூலிங் கிளாஸ், காஸ்ட்லியான கூலிங் கிளாஸ் வந்து ரைட் போகும்போது கீழே விட்டார். ஸோ அதெல்லாம் போடக்கூடாது. கேமரா எடுத்துகிட்டு போகக்கூடாது. கடலில் ரொம்ப தண்ணி போடும். ஸோ ட்ரெஸ்ஸு இது மாதிரி தான் எல்லாமே கட்டி வச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண போங்க. ஸோ கண்டிப்பாக இதுமாரி அகோடா ஃபோர்ட்டு அதுலேருந்து அதுக்கடுத்தது நாங்கள் போனோம். அங்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. லேட் ஈவினிங், இந்த ஈவினிங் டைம் தான் பீச் விசிட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ டைம் ஆகிடுச்சு, நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ சாப்பாரா ஃபோர்ட்லேருந்து நாங்கள் போயிட்டு கீழே இறங்கிட்டோம். அந்த டைமிங் ஒரு 5 o'clock 6 o'clock. அதுக்கப்புறம் ஒரு 8 o'clock மேலே நாங்கள் ரூம் போயிட்டோம். அங்கேருந்து நாங்கள் ரீச் ஆகிறதே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறம் சாப்பாரா ஃபோர்ட்லேருந்து அஞ்சனா பீச் போயிருந்தோம். அஞ்சனா பீச்சில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. அங்கே சாதாரண கூட்டம் இல்லைங்க. அங்கே 2000-3000 பேர் இருந்தாங்க. அவ்வளோ பேர் இந்த பீச்சில். ஏன்னா இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ்லாம் போவாங்க. பேராக்ளைடிங், ஜெட்ஸ்கி, பலூனு, பம்பர், இது மாதிரி நிறைய ரைட்ஸ்லாம் போவாங்க. ஸோ இதனால் நிறைய பேர் ரைட் பார்க்கவும் வருவாங்க, ஸ்டேஸும் வருவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பீச்சில் வந்து நல்லா வெயில் அடிக்கும். அதனால் நிறைய ஃபாரினர்ஸ் வந்து சன் பாத் எடுப்பாங்க. ஸோ நாங்களும் போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. என்ட்ரன்ஸே அமோகமாக எங்களை வர வச்சுது. ஸோ சன்செட் இந்த இடத்துல வந்து வேறு லெவலுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வேறு லெவலில் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த சன்செட்டு எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கும்போது ஒரு ஹாப்பியாக இருக்கும், ஃபீல் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்கு போனீங்க சன்செட் சன்ரைஸ்லாம் போய் பாருங்கள். ஸோ இது மாதிரி எக்ஸைட்டட் டைம்லாம் எப்பவுமே கிடைக்காது. டைம் இருக்கும்போது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் நிறைய ஆட் பண்ணோம். கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் ஆட் பண்ணுறேன். இனிமேல் தீவிரமாக நிறைய வீடியோஸ் வரும். வீக்லி 1 வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இதான் அஞ்சனா பீச். அங்கே ஒரு செல்ஃபி போடுவோம். கிட்ட கிட்ட ஃபோன் எடுங்க. கொஞ்சம் ரொம்ப நீங்கள் 3 மணிக்கு வந்தாதா? அது ரொம்ப வேலை. 4 மணிக்கு மேலே வரலாம். 4 இதெல்லாம் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே பார்த்து போகிற வீடியோ எடுத்து போடணும். அவமான